ஓம் கணபதியே நமக, ஓம் முருகப்பெருமானே நமக, ஓம் ராகு கேது பகவானே நமக. வணக்கங்க. நான் சென்னை சேத்துப்பட்டிலேருந்து ஸ்ரீ அகோரி நாமசெல்வம் பாபா குருஜி சாமியார் பேசுகிறேங்க. திருவண்ணாமலையில் நம்ம கிரிவலம் போகிறோம்லங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கிரிவலம் போகும்போது இடுக்கு பிள்ளையார்னு ஒன்று இருக்கார் பார்த்தீங்களா? இடுக்கு பிள்ளையார், அதாவது சின்ன வழியில் போயிட்டு நம்ம வெளியே பிள்ளையாரை பார்த்துட்டு உள்ளவே அது போகும்போதே அந்த உள்ளே நுழையும் போதே அந்த நம்ம உடம்ப உள்ள அந்த சின்ன ஒரு சந்தில் போயிட்டு நம்ம பிள்ளையாரை பார்த்துட்டு வெளியே வந்துடலாம். இடுக்கு பிள்ளையார் நான் என்னன்றேன்னா, இப்போ கூட லேட்டஸ்ட்டாக போன மாதம்தான் ஒருத்தர் இடுக்கு பிள்ளையாரில் உடல் மாட்டிக்கிட்டு இறந்துட்டாங்க. ஏன்னா பருமனாக இருக்கல, ரொம்ப குண்டாக இருக்கிறதுனால அந்த மாதிரி போயிட்டு மாட்டிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பிள்ளையாரை நீங்கள் வெளிலவே பார்க்கலாம். பிள்ளையார் தெரு இருக்கார், வீட்டுக்கு வீடு இருக்கார், எல்லாமே பிள்ளையார் தான். இடுக்கு பிள்ளையாரில் போயிட்டு நீங்கள் மாட்டிக்கின்னு உயிர் போடுமா, அது ரொம்ப முக்கியம் இல்லை, புரியுதா? ஆகியால அந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கெல்லாம் எடுக்காதீங்க, புரியுதா? அது தப்பான காரியம். நீங்கள் பிள்ளையார், நீ இடுக்கு பிள்ளையார் கோயிலில் பிள்ளையாரை கூப்பிட்டாலே அவர் தரிசனம் உங்களுக்கு கிடச்சிடும், புரியாதுங்களா? பிள்ளையாரை அப்படி கஷ்டப்பட்டு தான் போய் பார்க்கணுன்னு பிள்ளையாரும் சொல்லலை, புரியுதா? பிள்ளையார் என்னை கஷ்டப்பட்டு பாருப்பா, என்னை நீ உடம்பை வருத்திக்கின்னு உடம்பை உள்ளே நீங்கள் வெளில அந்த சந்தில் தான் என்னை பார்க்கணுன்றது யாரும் சொல்லலை, தெய்வம் சொல்லலை, நம்மளாக தான் ஏற்படுத்தியிருக்கோம். ஆகையால இப்போ அதுக்காக ஒரு உயிரை போயிடுச்சு பார்த்தீங்களா? போன மாதம் ஒருத்தர் இறந்துட்டாங்க. அதுக்காக இப்போ கட்டுப்பாடெலாம் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப அதிக உடம்பு உள்ளவங்கலாம் போகக்கூடாது, கொஞ்சம் என்ன மாதிரி ஒல்லியாக இருக்கணும் கூட போகலாம். ஆகையால் நான் என்னன்றேன்னா, அதெல்லாம் வேணாம். நீங்கள் பிள்ளையாரை வணங்கினா வெளியிலே வணங்குங்க. வணங்கினாலே பிள்ளையாரோட ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒரு உயிர் போகக்கூடாதுல்ல, ஒரு உயிர் போனதோட அதுவும் பெரிய தப்பு தான். ஒரு உயிர் போந்தால் திரும்ப ஒரு உயிர் போகக்கூடாது. ஆகிய திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா இடுக்கு பிள்ளையாரில் போயிட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. அப்படி பிள்ளையார் பார்க்கணுன்னு சொல்லலை, புரியுதா? பிள்ளையாரா அப்படி வாங்கணும் நம்மளை எதுவும் சொல்ல, நம்மளால ஏற்படுத்திக்கிட்டு நம்ம அதுக்கு மாதிரி பார்க்குறோம். ஆகையால தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் அந்த மாதிரி காரியம் பண்ணாதீங்க. பொதுமக்களே நீங்கள் விழிப்புணர்வோடு இருங்க. பிள்ளையாரை வெளியில் கூட வணங்குனா அவரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும், புரியுதா? ஆகையால இந்த மாதிரி போய் நீங்கள் கஷ்டப்பட்டு பிள்ளையாரை பார்த்து ஒரு உயிரை நம்ம விடணும்னு அவசியம் கிடையாது, புரியுதுங்களா? அது பிள்ளையாரே ஏற்றுக்க மாட்டார். பிள்ளையாரே வேணாம் தான் சொல்லுவார். என்னை இந்த மாதிரி கஷ்டத்தோடு நீ பார்க்காத. அதே மாதிரி உன்னோட உயிரை நீங்கள் மாச்சிக்கின்னு உயிர் விட்டு என்னை பாருன்னு பிள்ளையாரும் சொல்லலை, நம்மளாக தான் இந்த காரியம் பண்ணுறோம். ஆகையால் யாரும் தயவுசெய்து சொல்கிறேன், அது போல் காரியத்தை பண்ணாதீங்க. இடுக்கு பிள்ளையார்கிட்ட போயிட்டு நீங்கள் வணங்கினாலே பிள்ளையார் உங்களை கேட்பாருங்க. அதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். ஆகையால் திருவண்ணாமலை போனீங்கன்னா அந்த இடுக்கு பிள்ளையாரை நீங்கள் தயவுசெய்து சொல்கிறேன், வெளிலேருந்து தரிசனம் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் தரிசனம் பண்ணி உங்களோட உயிரை நீங்கள் இழக்க வேணாம். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்காங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாங்க. வணக்கங்க.